உயர்நீதிமன்றம் இறுதி தீர்ப்பு, எடப்பாடி மாபெரும் வெற்றி. இந்த மாதிரி தினம் தினம் வெளியாகக்கூடிய அதிமுக சம்பந்தமான அனைத்து விதமான அரசியல் தகவலையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்க நினைத்தார் ஓபிஎஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது இந்த நாடாளுமன்றத்தில் இரட்டை இலை சின்னத்தை முடக்க நினைத்தார். அது மட்டும் இல்லாமல் இரட்டை இலை சின்னத்துக்கு எதிராகவே ராமநாதபுரம் தொகுதியிலே எதிர்த்து போட்டி போட்டார் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படி போட்டி போட்டுமே ஓபிஎஸ் அவர்கள் வெற்றி வாய்ப்பை பறிகொடுத்து விட்டார். அதாவது வெற்றி பெற முடியல அப்படின்னு சொல்லியாங்க. இப்படிப்பட்ட சூழலில் எந்த விதமான ஆதரவுகளுமே இல்லாமல் ஓபிஎஸ் தனிமரமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார். அறிக்கைகள் மட்டும் கொடுக்கிறார். அது மட்டும் இல்லாமல் வருகின்ற 30ஆம் தேதி, அதாவது நாளை தினம் பாத்தீங்க அப்படின்னா ராமநாதபுரம் மருத்துவமனையின் முன்பு திமுக அரசுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் கூட, அதாவது கண்டன ஆர்ப்பாட்டங்கள் கூட நடத்த இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அறிவிப்புகள் கூட கொடுத்திருந்தாங்க. அந்த கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது மிகப்பெரிய இருக்க போகிறதா அல்லது ஆட்களே இல்லாத நிலைமையில் இருக்க போகிறதா அப்படிங்கிறத பொறுத்து தான் நாம் பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட சூழலில் உயர்நீதிமன்றத்தில் இறுதி தீர்ப்பானது வெளிவந்திருக்கிறது. அதில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது. இரண்டாவது தகவல் அப்படின்னு பார்த்தோம்னா 2026 வரைக்கும் நான் தான் அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர். நான் தான் அனைத்து முடிவுகளையும் எடுக்கக்கூடிய இடத்திலே நான் இருக்கிறேன். அதை விட்டு என்னை அதிமுக நீக்கியது செல்லாது. அப்படி நீக்கினாலும் 2026 வரைக்கும் நான் தான் ஒருங்கிணைப்பாளராக தொடர்வேன் அப்படின்னு சொல்லி நீதிமன்றங்களில் ஏகப்பட்ட வழக்குகளை தொடுத்திருந்தார். அதாவது ஒற்றை தலைமை என்பது ஆரம்பித்தது பின்பு பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் வெளியேற்றப்படுகிறார். அதன் பின்பு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஏகப்பட்ட வழக்குகளை தொடுக்க ஆரம்பிக்கிறார். அதில் ஒரு 4 வழக்குகள் மட்டும் இன்றளவும் நிலுவையிலே இருந்து கொண்டிருக்கிறது. அதில் ஒருங்கிணைப்பாளர் வழக்குமே ஒரு புறத்திலே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ஒருங்கிணைப்பாளர் வழக்குகளை பொறுத்த வரைக்கும் அதிமுக பொதுக்குழுவிற்கு அனைத்து அதிகாரமும் இருக்கிறது. அதாவது அதிமுக இருக்கக்கூடிய பொதுக்குழு உறுப்பினர்கள் ஒன்று சேர்ந்து யாரை நீக்குகிறார்களோ அவர்கள் கண்டிப்பாக அதிமுக வெளியேற்றப்பட வேண்டும். அவர்கள் என்ன முடிவெடுக்கிறார்களோ அதில் கட்டுப்பட்டுத்தான் ஆக வேண்டும் அப்படிங்கிறது அதிமுகவில் உருவாக்கப்பட்ட ஒரு விதி. அந்த விதியின் அடிப்படையில் தான் ஓபிஎஸ் நீக்கப்பட்டிருக்கிறார். அப்ப அவர் அதிமுக நீக்கப்பட்டு விட்டார் அப்படின்னா அவர் கொடுக்கப்பட்ட அனைத்து பதவிகளும் பறிக்கப்பட்டு விட்டன அதிமுகவின் சார்பாக வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. அதையெல்லாம் ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் பாத்தீங்க அப்படின்னா ஓபிஎஸ் உடைய ஒருங்கிணைப்பாளர் பதவிகள் இனிமேல் செல்லாது, அந்த பதவிகள் காலாவதி ஆகிவிட்டன அப்படின்னு சொல்லி ஒரு அதிரடியான ஒரு தகவலை சொல்லி இருப்பதாக தகவல் சொல்லி வந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்குமே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வெற்றிகளாக அமைந்து விட்டன அப்படின்னு கூட சொல்ல. ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.